Hi friends, welcome back to KL2S channel because Tamil season 9 day 68 68 நாள். ஸோ நீங்க எடுத்தோடனே 9 கேஸ்ல ஒன்னு சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு எடுத்தோடனே கோர்ட் கேஸ்ல தான் ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு பிக் பாஸே. ஸோ அமித் வந்து கானா மேல வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. இந்த குக்கிங் டைம்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்ட்டு. திவ்யா வந்து கானா மேல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட பேசவே முடியல அப்படின்ட்டு. சுபிக்ஷா வந்து காமு மேல கேஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப நீங்க எங்க இருந்து சார் வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப ரூடா பேசுறாங்க. நான் கேஸ் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் கடைசி கேஸ் வந்து திவ்யா, சுபிக்ஷா, சென்ட்ரா, ரம்யா அவங்க 4 பேரும் சேர்ந்து பாரு என் காமு மேல வந்து ஒரே கேஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது இவங்க 2 பேரும் மைக் போட்டு பேசாததுனால எங்களோட பால், முட்டை, டீ, காஃபி இது எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டுன்னு அதை வந்து திருப்பி எப்படியாவது பேசி அவங்க தண்டனையை அனுபவிக்கணும், எங்களுக்கு திருப்பி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து இந்த கடைசி கேஸை வந்து சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிட்டு சப்ரி வந்து லாயரா ஃபார் கேர்ள்ஸ், அப்புறம் ஹமீட் வந்து லாயரா பாரு அண்ட் காமு, அப்படி ஜட்ஜஸ் வந்து வியானா அண்ட் கானா. ஸோ இது மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல ஒரு 30 மினிட்ஸ் இந்த எபிசோட் இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒன்று வச்சு ஓடிட்டாங்க. என்னன்னா ஒரே தகராறு, அந்த கோர்ட் ரூம் மாதிரியே இல்லை, எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண, ஒரே கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஜட்ஜி சத்தம் போடுறாரு, இங்கே லாயர் பேசுறப்ப அங்கே உட்காந்துருக்கவங்க ஆடியன்ஸ் எல்லாம் சத்தம் போடுறாங்க, பேசுறாங்க. அங்க வந்து ஆடியன்ஸ் மறுபடியும் எஃப்ஜே ஒரு சத்தம் வருது, பாருக்கிட்ட சத்தம் வருது, இதே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜட்ஜி கத்தி கத்துறாரு. அந்த கோர்ட்டுக்குள்ள கொஞ்சம் கூட அவனுக்கு இந்த பாருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து இப்ப பிக் பாஸே மதிக்காம இருந்தாங்க. இப்ப அதை முடிச்சுட்டு இப்ப கோர்ட்டுன்னு சொல்லி அதையும் மதிக்கிறது இல்லை, எதுவுமே மதிக்கிறது இல்லை. இந்த எஃப்ஜேவும் அப்படிதான் கத்திக்கிட்டே இருந்தாரு. இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ் அதை மட்டுமே போட்டாங்க. அது போட்டு கடைசியில் என்ன ஆச்சு? ஸோ இந்த லாயரா பார்க்க போனா எனக்கு வந்து சப்ரியோட ஆக்ஷன் எஸ் லாயரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் அவர் எடுத்து வச்ச அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ பாரு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அரோரா துஷார் வந்து மைக்கு மறைச்சி பேசியிருக்காங்க அப்படின்னு பாரு வந்து சொன்னாங்க. ஆனால் வியானா சொன்னாங்க அதுக்கு வந்து தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, அதாவது துஷாரோட பதவியை வந்து பறிக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்களும் தண்டனை அனுபவிச்சதான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட யூகம் தான். அதாவது நிஜமா இப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு யூகம் தான். ஸோ திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா வந்து தனியா ஒரு பஞ்சாயத்து பாரு மேல என்ன வச்சாங்கன்னா, அதாவது பாரு வந்து இவங்களை வந்து அடிக்கடி இக்னோர் பண்றாங்க, இவங்க பேசினா பேச மாட்டாங்க, ஈவன் இவங்க அப்ரிஷியேட் பண்றதுக்கு பாரு பாரு பாருன்னு கத்தி கூப்பிட்டாலும் பாரு வந்து அதை இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. நீங்க சொன்ன மாதிரிதான் பழையபடி என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பழைய குருடி கதவை தரதி, அதுக்கு இதுதான் அர்த்தம். சரின்னு எனக்கு இந்த பழமொழி தான் ஞாபகம் வந்துச்சு ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டடா இந்த பழமொழி வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காட்டு கூச்சல் மறுபடியும் இந்த காயம்பேட்டு மார்க்கெட்டு வந்து பிக் பாஸ்ல வந்து இறங்கிட்ட மாதிரி அப்படி ஒரு கூச்சல். ஈவன் ஜட்ஜஸ் கூட மேக்கிங் சோ மச் நாய்ஸ். அவங்க ஜட்ஜஸ் டேரா வந்து ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாங்க, கத்துறாங்க. யாரும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது ஆக்சுவலி லாயரும் அது கேட்க மாட்டாங்க. திடீர்னு அமித் வந்து என்னன்னா டிபெண்டன் ஏன் அவர் அமித் டிபெண்டன் போனா டிபெண்டன் அப்படிதான் வாதாடி ஆகணும் அவர் கேஸ்ல. அந்த இதுல பாயிண்ட் இல்லை ஒன்றும் அவங்க சைடு. ரம்யா வந்து சொன்னாங்க தெரியுமா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதனால காஃபி டீ இல்லாம இருக்க முடியாதுன்னு. எப்போல நான் கேட்குறேன், எப்போல இருந்து இந்த காஃபி டீலாம் வந்து அண்டர் மெடிசன் ஆர் ஹெல்த்தி வெர்ஷன் கேட்டகரியில போனுச்சு? நமக்கு தெரியல. அது வந்து ஒரு பழ ஹேபிட். நான் மெடிக்கல் சொல்ல முடியாது, ஹேபிட். அது வந்து ஹேபிட். அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. she said she's health issue இருக்கு, then she relate this. நான் சொல்லட்டா, ரம்யா எந்த இடத்துல பேசினாலும் ஒரு பாயிண்ட் கூட வந்து அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, பாயிண்டே அவங்களுக்கு பேசவே சுத்தமா தெரியல இந்த ரம்யாக்கு. அப்புறம் வந்து என்ன நினைச்சாரு தெரியல, பிக் பாஸ் வந்து இந்த கோர்ட்டை வந்து அர்ஜென்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு பிரேக் முடிஞ்சு திருப்பி தொடங்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிரேக்ல வந்து மறுபடியும் ஒரு ரியல் ஃபைட் போனுச்சு. அதாவது என்னன்னா, பாரு அஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அதாவது பேச்சில தான் ராயல் ஃபேமிலி, பேச்சில தான் ராயல் ஃபேமிலியா லாயர் ஃபேமிலி
லாயர் ஃபேமிலின்னு வந்து சொல்லாத அப்படின்ட்டு ஃபேமிலி இழுக்காத அப்படின்னு பாரு மாறா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ விஜய் சொல்றாரு, என் வீட்ல வந்து லாயர் இல்ல, உன் வீட்ல தானே லாயர் இருக்காங்க. ஸோ உனக்கு வந்து அந்த கோர்ட்டோட டெக்கோரம் வந்து கண்டிப்பா தெரியும் தானே. ஆனா நீயே அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டு அப்படி காட்டு கூச்சல். அப்புறம் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாரு வந்து ஆனா மைக்கு மறைச்சு பேசுறது வந்து கமுகிட்ட மட்டும் இல்லையா, ஈவன் நிறைய ஹவுஸ்மேட் கிட்டயும் அவங்க வந்து மறைச்சு தான் பேசுறாங்க. அப்படி என்னதான் அவங்க மறைச்சு பேசுறாங்கன்னு எனக்கும் புரியல. அப்படி என்னதான் இருக்காரு மறைச்சு பேசுறதுக்கு? இல்லைன்னா அதை பேசவே கூடாது. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பிக் பாஸ் ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். இந்த 2 கப்பல் நிறைய மத்தவெல்லாம் லவ் கப்பல் ஓடுதுன்னா உடனே ஆக்ஷன் எடுத்துறாங்க. அப்படி இப்படின்னு எல்லாருமே லவ் கப்புன்னு தெரிஞ்சே அங்க ஓடிட்டு இருக்கு. எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கல. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? என்ன ஆக்ஷன்? ரெட் கார்டு கொடுக்கல, அட்லீஸ்ட் ஏதாவது வார்ன் பண்ணிருக்கணும். பிக் பாஸ் சொல்லலையே நீங்க பிக் பாஸ்ல வந்து லவ் பண்ண கூடாதுன்னு. அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா லவ் பண்றதுக்கு? சேர்ந்து சேர்ந்து விளையாடுறாங்க. இண்டிவிஜுவலா விளையாடு சொல்லதான் முடியும். விளையாடுறது அப்படிதான். அவருக்கு பேர் இவங்க பேசுறாங்க, இவருக்கு பேர் இவங்களுக்கு பேர் அவரு பேசுறாரு. அப்புறம் காமுவோட ஆர்கியூமெண்ட் வந்து அதுவும் இன்னும் அந்த பொண்ணுல வந்து பெண்கள்ல வந்து ரம்யா ஒரு மூளை இல்லைன்னா இந்த ஆண்கள்ல வந்து காமுக்கு வந்து மூளை இல்லைன்னு தான் சொல்லணும். எப்பயாவது அத்திப்புத்தாப்புல ஒரு மூளை வந்துடும், அருவா பேசிடுவாரு எப்பயாவது. ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு அவர் ஆர்கியூமெண்ட்ல. என்ன சொன்னாருன்னா, எல்லாருமே அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதாவது மைக்கு போடாம மைக்க மறைச்சு வந்து பேசியிருக்காங்க. சோ பிக் பாஸ் வந்து என்னைக்குமே வந்து மைக்க வந்து மறைச்சு பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டாரா, சரியா போடுங்க தான் சொல்லுவாராம். அது அது என்ன லாஜிக் அந்த அந்த ஆர்கியூமெண்ட்ல இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட். ஸோ வீக்கெண்ட் ரோஸ்ட்டுக்கு வந்து இவங்களே வந்து நல்ல நல்ல டாபிக்கை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ பயங்கர ரோஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கெண்டு. அப்புறம் பேக் டு த கோர்ட் கேஸ் வந்து பேக் டு த கோர்ட் கேஸ். அப்புறம் சப்ரி வந்து as a லாயரா நான் சொன்னல, அவர் எடுத்து வைக்கிற அந்த பாயிண்ட்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா அமித் வந்து சும்மா அவருக்கு நல்லா தெரியும் இதுல வந்து ஜெயிக்க முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு ஒரு போய் கமிட் பண்ணாருன்னு எனக்கும் தெரியல. பேசாம சொல்லியிருக்கேன் நான் வந்து லாயரா வர முடியாதுன்னு அவங்களே சொந்தமா வாடாடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். அப்புறம் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த கேஸ்ல ஜெயிச்சது வந்து சுபிக்ஷா, சென்ட்ரா, ரம்யா அண்ட் திவ்யா. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வழியா பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கை வந்து முடித்து வச்சாரு. ஸோ முடித்து வச்சுட்டு வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து எதை பேஸ் பண்ணினா இந்த வாரம் டாஸ்க், ஹவுஸ் சார்ஸ் அண்ட் ஆக்டிவா இருக்கிற பிக் பாஸ் இந்த என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரம் நடந்த டாஸ்க் ஆக்டிவா இருந்தது, ஹவுஸ் சார்ஸ் இந்த வாரம் நடந்ததை பத்தி அப்படின்னு அங்க போய் நின்னுட்டு அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. போன வாரம் கதை திறந்துச்சு மேட்ரை விட்டுட்டு இருக்காங்க. யாரு? பாரு. இது வந்து என்ன சொல்றது, அது ஆப்வியஸா வந்து அவங்களுக்கு ஹர்ட் பண்ணலாம் ரம்யாக்கு. அது ஆல்ரெடி முடிஞ்சு போனது, வீக்கெண்ட்லயே முடிஞ்சிச்சு. அதுதான் உங்களுக்கு பாருவோட ஸ்மார்ட்னஸ் புரியல. why she want to highlight that in the சபை? because she want to put that thought in the மக்கள் மைண்ட்ல. so ரம்யாவை வெளியாக்குறதுக்கு, புரியுதா? she just want to remind people. சோ ரம்யா ஒட்டுமொத்த வீடும் சேர்த்து ரம்யாவை சூஸ் பண்ணிட்டு சோ ரம்யாவை ஒருபடியா ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. புரியாத பாயிண்ட், இந்த வாரம் அப்படி வந்து நிகழ்வு ஒண்ணும் இல்ல. என்ன நிகழ்வு இருந்துச்சு? கோர்ட் கேஸ் மட்டும் நடந்துச்சு. கோர்ட் கேஸ்ல அதாவது கேஸ் அது பிக் பாஸ் தான் செலக்ட் பண்ணி எடுத்தாரு யாராவது கேஸ் போகணும்னு. இதுல வந்து அவங்க எதை பேஸ் பண்ணி ரம்யா சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு என்ன கேள்விக்குறியா தான் இருக்கு. எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எனக்கு ஒன்று கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுதான் சொல்லிட்டாருல, டாஸ்க், ஹவுஸ் சார்ஸ் அண்ட் ஆக்டிவா இருக்கிறது. ஸோ டாஸ்க்ல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸா இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நீ வீட்டு வேலையில நான் இருந்திருக்கலாம், மற்ற விஷயத்துல நீ ஆக்டிவா இருந்திருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் இந்த ரம்யா வந்து எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டு அடுத்தவங்க புறணி பேசுறத வந்து உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் டீ காஃபின்னு ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா போய் அழுவாங்க. இதுதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. சாண்டா வந்து அகைன் அப்படியே தூக்கம் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க திவ்யா பத்தி. உங்களுக்கு பாத்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. ஓ யா, அந்த பாத்ரூம்ல வந்து திவ்யா பத்தி தெரியுதா அப்படின்னு அதே மறுபடியும் அதே பாட்டை பாடிட்டு இருந்தாங்க. அது இருக்கீங்க, அது இவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க வர ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல இன்னைக்கு. திவ்யா வந்து சாண்டா பேர் சொல்லிட்டாங்க. அதனால பத்தியா என் பேர் நான் வெளில போகணும் அப்படின்னு மறுபடியும் அதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திவ்யாவும் காமுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. திவ்யா தலை ஆனா டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு இந்த காமு சொன்னாங்க. காமு நான் சொல்லிட்டேன், சீரியஸ்லி ஷி இஸ் வெரி பேட் டு இட் தெரியுமா. த வே இரிட்டேட் பீப்புள், எப்படி பீப்புளை ட்ரிகர் பண்றது. எஸ்பெஷலி அவரோட லாங்குவேஜ் வந்து இந்த திவ்யா சொல்ற மாதிரி
சீரியஸா ரொம்ப இன்டிசென்ட்டா இருக்கு. ரொம்ப இன்டிசென்ட்டா இருக்கு. அப்புறம் இந்த அன்னெசெசரியா திவ்யாவ டீ போட்டு இந்த மாரி டீ போட்டு பேசினது அதெல்லாம் அன்னெசெசரி தெரியுமா? அவர் வந்து அந்த ஒருத்தங்க சீரியஸா அவ்வளவு கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பப்ப இரிட்டேட் பண்றேன்னு நான் வந்து நீ வந்து சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்புறம் வந்து வந்து பழிப்பு மாதிரி ஒரு மாதிரி பழிப்பு காமிச்சிட்டு ஓ மை காட் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு மேனுக்குள்ள அறிகுறியே இல்லை எனக்கு தெரியல என்ன அப்படின்னா இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க யூஸ்வலி மெயின் வந்து என்னன்னா குவைட்டா இருப்பாங்க சரி பேசின விஷயத்துல போயிட்டு போவாங்க இவர் வந்து என்னன்னா ஒரு கேர்ளை விட மோசமா இருக்காரு ஹலோ வாட் இஸ் திஸ் சரி ஓகே அப்ப வந்து என்னன்னா அப்ப காமு செய்யறது பேர் என்ன? அதை விட ஒஸ்ட் then you cannot bring a gender here. அத வந்து ஒரு மனித தன்மையே இல்லாம அவர் செஞ்சிட்டு இருக்காரு You have to say மனித தன்மை இல்லைன்ட்டு you cannot say like a girl ஓட worstன்னு ஆக்ஷன் கொடுக்கறது அந்த மாதிரி பேசுறதெல்லாம் சொல்றேன் யூஸ்வலி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப இழுத்து பேசுவாங்க மேட்டர் மென்ஸ் வந்து டக்குன்னு ஷார்ட்டா முடிச்சிருவாங்க இவர் வந்து என்னன்னா அவங்களே தாண்டி இழுத்துட்டு போறாரு அதை இப்படி பண்றியா அப்படி பண்றியா நீ தான் நான் அப்புறம் வாடி போடி போறது எனக்கு டோட்டலா ஒத்துக்கவே முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஃப்ரெண்ட் திவ்யா இஸ் த ஒன்லி இண்டிவிஜுவல் பிளேயர் இன் தட் ஹவுஸ் பிகாஸ் ஷி டோன்ட் ஹேவ் எனி சப்போர்ட் லைக் அவங்களுக்கு பிரச்சனைக்கு அவங்களே தான் போய் நிக்கிறாங்க அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களே வாதாடிக்கிறாங்க அவங்களே வந்து அழுந்துக்கிறாங்க சீரியஸ்லி தென் ஆஃப்டர் த பிரேக் சடன்லி திவ்யா வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு தென் ஷி கேம் அண்ட் அட்டாக் அமித் ஏன் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு அமித் வந்து தெரிச்சிட்டாரு பயந்துட்டாரு ஆனா உண்மையிலேயே வந்து ஷீஸ் பாவம் தெரியுமா நோ ஒன் பிஹைண்ட் ஹர் தலையா வந்து அவர் அங்கேயே நிறுத்திருக்கணும் அமித் சொன்னப்பே சரி காமன் சொன்னப்பே அவர் நிறுத்திருக்கணும் yes he also just உட்கார்ந்துகிட்டு வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒழுங்கா பண்ணாரு ஆனா இன்னைக்கு வந்து இந்த மேட்டர்ல வந்து அப்படியே சிரிக்கிட்டாங்க உட்காந்துட்டாரு அது ரொம்ப தப்பு ஏன்னா தலையா வந்து இமீடியட்டா அவ்வளவு பெரிய ஃபைட்டா போயிட்டு இருக்காது ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருக்கிறப்ப அங்க வந்து நிறுத்திருக்கணும் ஓகே அப்புறம் பேசலாம் எல்லாம் நிறுத்துங்க கொஞ்ச நேரம் விடுங்க அப்படின்ட்டு அதை வந்து ஈடுபடவே இல்லை ஈவன் கானா வந்து அந்த காமுவை வந்து கூப்பிட்டு செட்டில் பண்றதுக்கோ சாரி சொல்றதுக்கு கூட்டிட்டு வந்தும் த வே பிஹேவ் காமு அகெயின் அந்த சிரிச்சுக்கிட்டு அவங்க பேசும்போது சிரிச்சுட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு சீரியஸா எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னதான் சொல்றதுன்னே தெரியல அப்புறம் வந்து ஒருபடியா திவ்யா அழுந்து அப்புறம் தலையெல்லாம் இன்வால்வ் பண்ணி ஒருபடியா முடிஞ்சிச்சு அந்த பிரச்சனை நமக்கு அவ்வளவுதான் காட்டினாங்க மேபி அதை இழுத்துட்டு போயிருக்கலாம் 24/7 அப்புறம் எல்டி குரோச பெருங்காயம்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க சுவை அண்ட் வேடிக்கையான சமையல் போட்டி அதுல வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஸோ பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கணும் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கணும் பாய்ஸ் வந்து மாங்காய் பஜ்ஜி சமைச்சாங்க கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் வந்து பொட்டேட்டோ பஜ்ஜி அண்ட் வறுவல் சமைச்சாங்க என் வாழ்க்கையில நான் பஜ்ஜி சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட் நான் இப்ப தடவை மிஸ் பண்றேன் இந்த பஜ்ஜின்னு சொல்ற அதை கேட்ட உடனே எனக்கு இப்ப பஜ்ஜி ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் இந்த வாரத்தோட இன்னைக்கு உள்ள வீடியோ இன்னையோட சம்மரி என்னன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த கோர்ட் ஒரு கேஸ் கோர்ட்ல போயிடுச்சு அப்புறம் வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து என்னன்னா இந்த 2 ஃபைட்ல போயிடுச்சு எஃப்ஜே காமு அண்ட் ஆனா ஒரு திவ்யா ஃபைட்ல போயிடுச்சு ஒரு உருப்படி இல்லாத ஃபைட்டு அப்புறம் வந்து ஒரு டாஸ்க் இந்த சாப்பாடு ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு இந்த இன்னும் எபிசோட் முடிந்து விட்டது நாளை நம்ம திரும்ப சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாய்